ஒரு மன்னர் தான் அனுபவித்த அனைத்து செல்வங்கள் ஆடம்பரங்கள் இருந்த போதிலும் ஏன் மகிழ்ச்சியாக இல்லை என்று கவலைப்பட்டார். அவர் தனது பிரதம மந்திரிடம், மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது, அதற்கான வழியை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கேட்டார். பிரதம மந்திரி, மன்னா, மகிழ்ச்சி எங்கும் வெளியே இல்லை. அது ஒரு பெரிய புதையல் போல நம்முடைய கண்களுக்கு தெரியாத இடத்தில் மறைந்துள்ளது என்றார். மன்னர் உடனே, அந்த புதையலை தேட நான் என் முழு படைகளையும் அனுப்புகிறேன், அதற்கான அடையாளத்தை கொடு என்றார். பிரதம மந்திரி புன்னகைத்து மன்னரை கிராமத்திற்கு வெளியே இருந்த ஒரு பழைய ஓட்டை கூரையுடைய குடிசைக்கு அழைத்துச் சென்றார். அந்த குடிசைக்குள் ஒரு வயதான நெசவாளி வசித்து வந்தார். அவர் தன் பழைய தறியில் சத்தம் எழுப்பிக் கொண்டே துணிகளை நெய்து கொண்டிருந்தார். அவர் மிகவும் ஏழையாக இருந்தாலும் பாடிக்கொண்டும் சிரித்துக்கொண்டும் நிம்மதியுடன் இருந்தார். பிரதம மந்திரி மன்னரிடம், மன்னா, புதையலின் அடையாளம் இதுதான். இந்த பெரிய தேசத்தின் மன்னரைப் போல கவலைப்படாமல் ஏழையாக இருந்தும் எப்படி இந்த நெசவாளி மட்டும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்? இதுதான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய புதையல். மன்னர் நெசவாளியிடம் சென்று அதற்கான இரகசியத்தை கேட்டார். நெசவாளி அமைதியாக பதில் சொன்னார். மன்னா, என்னுடைய வேலை எனது உடல் நலத்தை கொடுக்கிறது. என்னால் என் அன்றாட உணவை சம்பாதிக்க முடிகிறது. எனக்கு போதும் என்ற ஒரு சிறிய மனம் இருக்கிறது. அதனால் என்னுடைய வீடு சிறியதாக இருந்தாலும் என் மனம் எப்போதும் அரண்மனை போல் அமைதியுடன் இருக்கிறது உணர்ந்தார். மகிழ்ச்சிக்கான புதையல் வெளியில் இல்லை, அது மனநிறைவு என்ற உள்நிலையில் இருக்கிறது. நீதி, உண்மையான மகிழ்ச்சி செல்வத்திலோ அதிகாரத்திலோ இல்லை. நமக்கு கிடைத்தவற்றில் மனநிறைவு கொள்வதிலும் சிறிய விஷயங்களில் சந்தோஷம் காண்பதிலுமே மகிழ்ச்சியின் திறவுகோல் உள்ளது. மனநிறைவு கொண்டவரே உலகின் மிகப்பெரிய செல்வந்தர். இது போன்ற குட்டி ஸ்டோரிஸ்களை நீங்க பார்க்க விரும்பினால் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம். இது போன்ற மேலும் பல கதைகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன.